வணக்கம் நண்பர்களே, நம்மளோட இன்டீரியல் சிமிட்டோர் கபோர்டை பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. நம்மளும் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஒரு சார் புதுக்கோட்டை பொன்னமராவதியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டீரியல் சிமிட்டோர் கபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டோம். சார் ஆல்ரெடி உட்டில் கொட்டேஷன் போட்டிருந்தாங்க. உட்டோட காஸ்ட் வைஸ் உங்களுக்கே தெரியும், சொல்ல வேணாம். அந்தளவுக்கு ஹெவியாக இருந்திருக்கு. சரிங்க சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் சார் எப்படி கேட்டாங்களோ அதேமாரி மாடலேஷனாக ட்ரெஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி சைடில் ஃபுல்லாக ரேக்காக வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 3 பெட்ரூமு, கிச்சன், டிவி யூனிட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று ஒன்றா நம்ம லேட்டாக அப்டேட் பண்ணுறோம், போய் பாருங்கள். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் ஸ்லாப்பில் பண்ணித்தரோம். சிமெண்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டு திக்னஸ் 1 இன்ச்சில் தான் இருக்கும். இது ஒரு காங்கிரீட் ஸ்லாப்ன்றதால உங்களுக்கு கிராக்கோ உடையிறதோ எதுவுமே இருக்காது. நீங்கள் பட்டி பார்த்து மேலே பெயிண்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே உங்களுக்கு உட்டு மாதிரியே காஸ்ட்லி காட்டி கொடுக்கும். அதனால் நார்மலாக நீங்கள் மேலே வந்து நீங்கள் டோர் போகணுன்னா நேராக உட்டு, யூபிவிசி, அலுமினியம் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரூ இன்செர்ட் பண்ணி டைரெக்டாக டோர் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே லுக்னஸ் சூப்பராக இருக்கும். லைஃப் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நமக்கு ஒரு 30 40 வருஷம் வரைக்கும் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு உட்டு யூபிவிசிலாம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh பட்ஜெட் வந்துடும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ளைவுட் ஃபுல்லாகவே வாலில் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி அதுலேருந்து தான் உங்களுக்கு வெர்டிகல் ஹரிசாண்டல் பிரித்து கொண்டு வருவாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணிவிட்டு ஹிடன் லாக்கர் மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி யூபிஎஸ்லேயோ அலுமினியத்துலேயோ அல்லது உட்டுலேயோ நமக்கு லாக்கர் செட்டு வேணாலும் தனியாக இந்த சைஸ் அளவெடுத்து செஞ்சு உள்ளே வச்சு நீங்கள் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹிடன் லாக்கராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மைக்காவிலே டோர் போட்டலாம். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உட்டில் பண்ண மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸு கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட் உங்களுக்கு ஃபினிஷாக வருதா. இப்போ 7 feet ஹைட்டு, ஒரு 9 feet அகலம் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 75,000 to 85,000 கிட்ட வந்துடும். அதே நீங்கள் சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு 10,000, மெட்டீரியல் ஒரு 3,000 இருந்தாலும் உங்களுக்கு பட்டிக்கிட்டி எல்லாமே ஒரு 15க்குள்ளேயே முடிஞ்சிடும். டோர் போகிறது ஒரு 25க்குள்ளேயே மொத்தம் அது முடிஞ்சிருமே. ஒரு 80,000 முடிய வேண்டிய வேலை வந்து உங்களுக்கு ஒரு 25,000க்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பட் லைஃப் இயர் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா? அந்த மாடுலேஷன் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கடப்பாக்கல்னான்னு கேட்குறீங்க. இது சிமெண்ட் ஸ்லாப், அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு டோரே போட முடியும். தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக கொடுத்து உட்டில் போகிறீங்க. பட் உட்டு, யூபிவிசி எல்லாமே பெட்டர் தான். இருந்தாலுமே உங்களுக்கு லைஃப் லாங் வரும்போது காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்மியாக குறைக்கணும் போது நீங்கள் மாற்று எது இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளோட இன்டீரியல் சிமெண்ட் கபோர்டு தான் இருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் நார்மலாக விக்கி சிமெண்ட் கபோர்டு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஒர்க் எல்லாமே வந்துடும். நீங்கள் பாருங்கள். மேலும் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோலையுமே கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள். சம்டைம் நீங்கள் பண்ணும்போது நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, நம்ம ஒர்க்கில் இருப்போம். ஏன்னா நம்மளே தான் ஒர்க் பண்ணணும், நம்மளே தான் வேலையும் கொடுக்கணும். அப்படின்றதால அது மாதிரி இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். பாய் மக்களே.